முன்குறித்து அழைத்து நீதிமானாக்கி மகிமைப்படுத்துவார், பயப்படாதே. ரோமர் 8:30. எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களும் ஆக்கியிருக்கிறார், எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமையும் படுத்தியும் இருக்கிறார். எல்லோருக்கும் இயேசுவைப் போலவே மகிமை அடைய வேண்டும் என்ற விருப்பம் உள்ளது. மகிமையை விரும்பாதவர்கள் யாரும் இருக்க முடியுமா என்ன? நிச்சயமாக இருக்க முடியாது. ஆனால் இயேசு தரும் உண்மையான மகிமையை அடைய வேண்டுமென்றால் அதற்கு முன் நிபந்தனையாக வேறு சில காரியங்களும் இருக்கின்றன. அதன் அடிப்படையிலேயே நாம் மகிமைப்பட முடியும். அதைத்தான் இந்த வசனம் நமக்கு போதிக்கிறது. முதலாவதாக நாம் முன்குறிக்கப்பட்டிருக்க வேண்டும். இயேசு முன்குறிக்கப்பட்டிருந்தார். எப்போது முன்குறிக்கப்பட்டிருந்தார் என்றால் உலக தோற்றத்திற்கு முன்பே முன்குறிக்கப்பட்டிருந்தார். நாம் அவரைப் போல முன்குறிக்கப்படாவிட்டாலும் தாயின் கருவிலே முன்குறிக்கப்படும் அளவிற்கு ஸ்லாக்கியம் பெற்றவர்களாக இருக்கிறோம். அடுத்ததாக அழைக்கப்பட்டிருக்க வேண்டும். அழைக்கப்படாமல் இதுவும் சாத்தியமில்லை. இயேசு சுவிசேஷத்திற்காகவே அபிஷேகம் பண்ணப்பட்டு அழைக்கப்பட்டவராயிருந்தார். அழைக்கப்பட்டால் மட்டும் போதுமா? அழைக்கப்பட்டவன் என்று சொல்லிக்கொண்டு ஊர் உலகத்தில் இல்லாத அயோக்கியத்தனத்தை எல்லாம் செய்து வாழ்ந்தால் அந்த அழைப்பு நிறைவேறுமா? அழைக்கப்பட்டவர்கள் அடுத்ததாக நீதிமான்களாக்கப்பட வேண்டும். பாவத்திற்கு ஒரே எதிரி நீதிதான். நீதியாய் வாழ்ந்தால்தான் பாவத்தை நம்மால் ஒழிக்க முடியும். இயேசு எப்போதும் நீதியின் பக்கமாகவே நின்றார். அநீதிக்கு எதிராக குரல் கொடுத்தார். அதனால் அநீதியாளர்கள் அவரை கொலை செய்தார்கள். அவர் கொலை செய்யப்பட்ட உடனேயே அவரது காரியம் முடிந்து விட்டதா? இல்லை. நீதி ஒருபோதும் சாவதே இல்லை. அவர் நீதிமானாக மரித்ததன் நிமித்தம் மாபெரும் மகிமை வெளிப்பட்டது. இன்று இயேசு பெற்றிருக்கும் மகிமையை இந்த உலகத்தில் எவனும் பெற்றதில்லை. அவர் ஒருவரே பரிபூர்ண மகிமையை பெற்றவர். இந்த 4 கட்டங்களையும் பரிபூர்ணமாக நிறைவேற்றியவர் அவர். அவரை பின்பற்றுகிற நாமும் அவர் வழியில் மகிமையடைய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அவரது வழியில் நடந்தால் நமக்கு நிச்சயமாக இந்த ஆசீர்வாதங்களும் மகிமையும் உண்டு. இன்று ஒருவேளை நீங்கள் அழைத்த அழைப்பின் நிமித்தமாகவும் நீதியின் நிமித்தமாகவும் உலகத்தில் உபத்திரவத்தை அனுபவித்து கொண்டிருக்கலாம். பயப்படாதிருங்கள். நிச்சயமாகவே சூழ்நிலை மாறி இயேசுவைப் போல மகிமை அடைவீர்கள். பயப்படாதிருங்கள். ஆமென்.